நார்மல் ஆம்ஸ்ட்ரிங் டெண்டினோபதிஸ், இதை ஐ ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரின்னு சொல்லுவாங்க. இதோட ஹிஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இன்சிடியஸாக ஆன்செட் ஆகும், அதாவது ஆன் அண்ட் ஆஃப் இன் பிஹேவியர். கிராஜுவலாக தான் பெயின் வந்து பிளேயருக்கு வரும். எதனாலலாம் வரலான்னு பார்த்தீங்கன்னா டியூரிங் ஆக்டிவிட்டி, எஸ்பெஷலி வந்து அக்ரவேட்டிங் ஃபேக்டர்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து விளையாடும்போது, ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருக்கும்போது, ஃபிலிம் சர்ஃபேஸ் மேலே ப்ரொலாங்கடாக சிட்டிங்கில் இருக்கும்போது இது அதிகமாகும். இது மேக்ஸிமம் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா மிடில் ஏஜ் அத்லெட்ஸ்க்கு வரும். எஸ்பெஷலி லாங் டிஸ்டன்ஸ் ரன்னர்ஸ்க்கும், கிராஸ் கண்ட்ரி ஸ்கையர்ஸ்க்கு, சைக்கிளிஸ்ட்டுக்கெலாம் இது வரும். இவங்களுக்கு ஆன் பால்பேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா டெண்டர்னஸ் இஸ்கியல் டியூப்ராசிட்டியில் இருக்கும். ஆன் எக்ஸாமினேஷனில் லோக்கலாக டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும். வீக்னஸ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா மினிமலாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் ஸ்ட்ரென்த் அசஸ்மெண்ட் பண்ணும்போது பெயின்ஃபுல்லாக இருக்கலாம். ஃப்ளெக்சிபிலிட்டி அசஸ் பண்ணும்போது உங்களுக்கு மினிமல் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கலாம். லென்த் வைஸ் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஸ்பெசிஃபிக்கான கிளினிக்கல் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பெண்ட் நீ ஸ்ட்ரெச் டெஸ்ட்,